அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகிறது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திரிகோணத்திலிருந்து அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார். தர்மம் என்பது வாழ்க்கையின் நெறிமுறை, அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் வேணும், நாம் எல்லாம் குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தன்மை உள்ள அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார். பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும், நில ராசிக்கு அவர் வருகிறார். அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதற்காக நாம் செலவு பண்ண வேண்டும், தேவையற்ற விரயங்களை எல்லாம் எவ்வாறு நாம் தவிர்ப்பது என்பதை நிறைய சிந்திக்க ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். சரி, அவர் சஞ்சரிப்பது வேண்டுமானால் ஜென்ம குருவாக இருக்கலாம். ஆனால் அவர் பார்ப்பது உங்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய திருமண இல்லறஸ்தானத்தை, களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, நாம் யாருக்காக சம்பாதிக்கிறோம்? குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு, பெற்றோர்களை பாதுகாக்க. இந்த 3 இடத்த அவர் பார்க்கறது ரிஷபராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ ஜென்மகுரு வந்துட்டால் நான் எல்லாத்தையும் இழந்துருவேன்னு பயப்படாதீங்க. நீங்கள் இழந்துருங்க, தப்பே கிடையாது. யாருக்காக இழக்கிறீங்க? குழந்தைகளுக்காக இழங்க, இல்லறத்துக்காக இழங்க, பெரியோர்களுக்காக செலவு பண்ணுங்கள். தேவையற்ற செலவுகள் எல்லாம் விட்டு பணத்தை வந்தாச்சுன்னா கையிலேயே வச்சுக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், கையில் இன்றைக்கி ஒரு 1000 ரூபா வந்துச்சு அப்படின்னா 1000 ரூபா கையிலேயே வச்சுக்காதீங்க. கொண்டு போய் நேராக அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மாட்ட கொடுத்துருங்க, அப்பா அம்மா இல்லைன்னா வீட்டுக்காரம்மாட்ட கொடுங்க. அவங்ககிட்ட நீங்கள் அப்புறம் செலவுக்கு வாங்கிட்டு போங்க. இதே மிகப்பெரிய பிரிவு தான் ரிஷபராசி ஜென்மகுரு ஓடுறதுனால உங்களுக்கு அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷங்கள் விலகுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ 5ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்கா? ஏற்கனவே நம்ம இதுக்கு மேஷத்துக்கு சொன்ன மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான், அங்கே நட்சத்திரங்கள் தான் அந்த இதில் இருக்குது. இது 3மே குருவுக்கு நட்பு கிரகங்கள் தான், நட்பு நட்சத்திர கிரகங்கள் தான் இது 3மே ஸோ அது உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக தோஷங்கள், ஜாதகர் மூலம் மருந்து கொண்டுகள், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அருந்தோ அடையாமலோ தவறுகள் நடந்துருச்சு, குழந்தைங்க என்னென்னே தெரியலை. இந்த காலத்தில் நீங்கள் போய் ஒரு நல்ல ஜோசியத்தை அணுகினீங்க அப்படின்னா குலதெய்வம் யார், என்ன, எப்படி இருக்கார், எங்கே இருக்கிறாரு, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு, ஏன் நமக்கு விட்டு போச்சு, எல்லா தன்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் ஒரே நேரம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டங்கள். அப்போ என்ன தவறு நடந்தது, சரி தவறு நடந்தோ நடக்கலையோ, இதுவரை நடந்த தவறுகளுக்கு ஒரு பிராயச்சித்தமாக சில விஷயங்களை, ஆலய வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு குழந்தைகள் கல்வி முன்னேற்றத்திற்கு அதிக மகத்துவம் கொடுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பில் ஆர்வம் வரும். ஏன்னா குருவோட பார்வை விழுந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், எல்லா தோஷங்களும் தீர்ந்துருமே. அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தை விழுது அப்படின்னா குழந்தைகளுக்கு எல்லா தோஷங்களும் தீர்ந்து விடும். அப்புறம் மேலை நாடு சென்று வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் அவருக்கு இருப்பதால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் அவங்க வாழ்க்கையில், குழந்தையோட வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு தன்மைக்கு எடுத்துகிட்டு கொண்டு வரும். அதன் மூலம் அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் உங்களை அலங்கரிச்சுக்கிட்டு என்கிட்ட காசு இருக்குன்னு நீங்கள் தயவுசெய்து ரிஷபராசிக்காரங்க காட்டிக்காதீங்க. உங்கள் கையில் 1 கோடி ரூபா இருந்தாலும் ஏதோ பொழப்பு ஓடுது அப்படி சொல்லி பழகி போய்கிட்டே இருங்க. யாருக்கும் காசை கொடுக்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது.
ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலத்தை யாருக்காக காசு கொடுத்தாலோ இல்லை அவர் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டாலோ அங்கே பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை பூரா குழந்தைகளுக்கு, மனைவிக்கு, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு, தாய் தந்தையர்களுக்கு, இவர்களுக்கு தான் அதிகமாக பயன்படும். பல பெண்கள் அப்பா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, கடன் பட்டுருக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா இந்த காலத்து உங்கள் பெண்கள் வந்து அப்பா உங்கள் கணவன் சொல்லுங்கள், எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குமா, பரவாயில்லம்மா நீ தாராளமாக உங்கள் அப்பாவுக்கு இந்த ரூபாய் கொடு, அவரோட கடன் பிரச்சனை தான் கொஞ்சம் கடனை தீர்த்து வை. இது சொல்லக்கூடிய காலகட்டம் இதுதான். கணவனிடம் அணுக வேண்டிய ஒரு காலகட்டம். அப்போ உங்களுக்கு சந்தோஷம், உங்களை பெற்ற அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், மருமகன் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மருமகன் பாரச்ச என்ன இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா இருந்தானே, நம்ம அம்மா மனைவியோட அப்பா அம்மா இருந்தானே, எல்லாம் நமக்கு சம்மந்தானே, அவங்க கடனில் இருக்க நம்ம நல்லா வாழ அனுபவிச்சுட்டு இருக்கலாமா அவங்க நினைக்கக்கூடிய தன்மைகளை இது உருவாக்கி கொடுங்க. கட்டாயமாக குடும்பத்தை சுபீட்சங்கள் அதிகமாக இருக்கும். இது தரப்பு வருமானம் அதிகரிக்கும். நல்ல நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் இது இந்த குரு பயிற்சி நம்ம சொல்லலாம். 1/5/2024 நம்ம சொல்லலாம். வந்து நமக்கு அது வருமானமும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும். ஆன்மீக நாட்டம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆன்மீக நாட்டத்தில் இருந்தீங்கன்னாலே குரு பரிபூர்ணமாக குரு பகவானின் அனுகிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவியும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக நடக்கும். கோவப்படுறாங்கன்னா பட்டுட்டு போட்டுமே, யார்கிட்ட கோவப்பட போகிறாங்க, வெளியில் போகிறாங்க கோவப்படுறாங்க, நம்மகிட்ட தானே கோவப்படுறாங்க, பட்டுட்டு போட்டுமே. அவங்களுக்கு இல்லாத அன்போடு மொத்தம் இருந்தால் மாத்திரம் எனக்கு மனைவியா, கோவப்படுறவங்களுக்கு உரிமை இல்லையா, முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. பேச்சுக்கு எல்லோரும் ஆண் பெண் சரிபாதைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நடைமுறையிலே இதை பயன்படுத்தணும். நீங்களே அர்த்தநாரீஸ்வரராக மாறிட்டு போங்க, சரி ரைட்டு, அவன் நம்மகிட்ட உரிமை இருக்குன்னு நம்மகிட்ட கோவப்படுறான், அந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை அதிகரிக்கும் உங்களுக்கும். கண்டிப்பாக குழந்தைகளின் மேல் கல்விக்காக நீங்கள் கடன் வாங்க நேர்ந்தாலும் வாங்குங்கள், தப்பே கிடையாது. அது கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாடு செல்லுக்குண்டான யோகங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் கொஞ்சம் லக்ஸரி லைஃப், அவருக்கு கொஞ்சம் பந்தா பண்ண தான் பிடிக்கும். சுக்கிரனுக்கு நல்ல ஸ்டைலிஷாக இருக்கணும், பார்க்கும்போது அட்ராக்ஷனாக இருக்கணும், நம்மளை பார்த்து நல்லா கவர்மெண்ட்டாக ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒரு இது பிராண்டடாக ஷூ எல்லாம் கையில் போட்டுக்கணும், கையில் வாட்ச் கீஸ் எல்லாம் போட்டு நல்லா அப்படி மினுங்கணும். இந்த மாதிரி ஒரு தன்மைகள் கொண்ட அதிபதி தான் அந்த சுக்கிரன், இந்த ராசியாதிபதி. அப்போ வந்து பொருளாதார காரகனும் சரி, இந்த லக்ஸரி லைஃப் காரகனும் சரி ஒன்று சேர்றாங்க அங்கே. அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. ஒரு வீடு வாங்கணும், புதுப்பிக்கணும், பழைய வீட்டை இடித்து கட்டணும், இல்லை பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்க போகிறோம், இதெல்லாம் வந்து செய்கிறதுக்குன்னா உங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் என்று தான் நாம் சொல்லணும். புதிய தொழில் தொடங்குவதற்கு, ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து விருச்சிகம்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அது கொஞ்சம் மறைமுக சம்பந்தப்பட்ட காலபுருஷ தத்துவ ரீதியாக. அப்போ வந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்து யாரும் கண்டுபிடிக்காதே தாம் கண்டுபிடித்த, அதுதான் மறைமுகங்கிறது. அங்கே மறைமுகம் இல்லீகல் ப்ராசஸ் நினச்சிடக்கூடாது. சரி ஜோசியர் சொல்லியிருக்காரு, நம்ம இதான் செஞ்சு பார்ப்போம், தேவையெல்லாம் பிரச்சனைகளை சிக்கிடுவீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து யாராலும் செய்ய முடியாதது, எத்தனை பேர் செய்து தோற்று போன விஷயங்கள், அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, உங்களுக்கு அது மாரி ஆசையும் இருக்கிறது, உங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னா செய்யுங்க, நீங்கள் வெற்றி அடைவங்க நிச்சயமாக. உங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. எதை ஆண்டவன் கொடுக்குறான், ஏன் சம்பாதிக்கணும், நம்ம குழந்தை விட்டு நல்லா தான் அவங்க அனுபவிக்கிறாங்க, நான் அதை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன், அப்படி நீங்கள் இருந்து பழகுங்க. நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த குருவோட நட்சத்திரமே அதில் இருக்குது. விசாகம் 4ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதம் குருவின் நட்சத்திரம் தான், குரு நட்சத்திரமே அதில் இருக்கிறது. சனி பகவானோட நட்சத்திரமாக இருப்பது மக்கள் தொடர்பு துறையில் உங்களுடைய பேரும் புகழும் விளங்கும் அதிகமாக. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த அறிவுரைகள் மூலம் அவர்கள் வந்து மேன்மடைவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எப்பா இவர் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்பான்னு உங்களை நம்ம பக்கத்தையே வச்சுப்பாங்க. உங்களுக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏப்பா நீ ஒரு பதவி எதுக்கு, எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம் ஐயா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எனக்கு அது போகும், என்ன நீங்கள் கவனிச்சிக்கிறீங்க, எனக்கு அது போகும், அப்படி சொல்லி பழங்க. உடனே நமக்கு இத்தனை பேர் இருக்கும்போது நமக்கு தான் அந்த பதவியை கொடுக்க தயவுசெய்து ஆசைப்பட்டு போயிடாதீங்க, தட்டி விட்டுரும் குரு. அது செய்யக்கூடாது. அதே மாதிரி இடத்துல 10ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தொழில் ஸ்தானம், காலபுருஷனாக 10ஆம் இடம் அது வந்து தொழில் ஸ்தானம். உங்கள் ராசிக்கு அது வந்து ரிஷப ராசிக்கு அது வந்து பாக்கியஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம்.
தந்தையின் ஸ்தானம்னு சொல்லலாம் நம்ம வந்து. அப்போ இந்த பாக்கியஸ்தானமே இந்த ஸ்திர ராசிக்கு அது வந்து பாதகஸ்தானம் அது இது அந்த எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. குரு பார்ப்பது உங்களுக்கு அது அற்புத நற்பலங்க கிடைக்கும். அப்பா சொல்கிறாரு, என்னப்பா ஒரு மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? இல்லைப்பா, ரொம்ப நாளாக இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போகணும்னு நினச்சேன், அந்த காசி ராமேஸ்வரம் எல்லாம் போகணும்னு நினச்சேன்ப்பா, அது எனக்கு நேரமே வரமாட்டேங்குது, எனக்கு ஒன்றை சொல்லவே கஷ்டமாக இருக்குது, நீயே கஷ்டப்பட. இல்லைப்பா, நான் கஷ்டப்படுறதுக்கு என் வயசு நான் கஷ்டப்படுறேன்ப்பா, உங்களுக்கு என்ன காசி யாத்திரை தான் நான் போகணும், இப்போ நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், நல்லபடியாக நீங்கள் அம்மாவும் போய் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி அவங்க தீர்த்த யாத்திரை போகிறதுனால அதனோட புண்ணியம் வரும், பையனுக்கு தான் உங்களுக்கு தானே வரப்போகுது. அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஆசைப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைத்து கோவில் குளங்கள் இல்லாமல் அவளை தரிசிக்க செய்து ஒரு பாக்கியத்தின் தன்மையை நீங்களாக உருவாக்கி கொள்ளலாம். உங்களுடைய பாக்கியம் என்ன, ஜாதகத்தில் இது நடக்கணுங்கிறது விஷயம் அடுத்த விஷயம். ஆனால் அதில் நேர்வழியில் சென்றால் எப்படி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகலாங்கிறதுக்குண்டான தன்மையும் ஜாதகத்தில் இருக்கிறது. விதி என்று ஒன்று இருக்குமே, ஆனால் விதி விலக்கு என்று ஒன்றும் கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த விதிவிலக்கு பிரகாரம் அது என்ன சொல்லுது, அந்த தன்மையோடு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு அற்புத நற்பலனே கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களை காலையில் எந்திரிச்சா காஃபி டீலாம் சாப்பிட்டு குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு வெளியே கிளம்பும்போது அப்பா அம்மா நின்று சொல்லி அவங்கள கீழே விழுந்து சாஸ்தாங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, நான் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரேன், இல்லை இந்த மாதிரி ஒரு புது தொழில் தொடங்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு புது பார்ட்னர் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா ஒரு வேலை நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வெளிநாடு போக சந்தர்ப்பம் வந்திருக்கு, அப்பா நீங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்கப்பா, நான் போய் சம்பாதிச்சு நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சம்பாதிக்கான வெளியில் போகிறேன், என்னோடய ஆசாபாசங்களை நான் தியாகம் செய்கிறேன். பொதுவாக ரிஷபராசிக்காரங்கள்லாம் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது, ஆனால் தள்ளி இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி குரு வந்து உங்கள் ராசியில் உட்காந்து எல்லா இடத்தையும் பார்க்குறாரோ அதே மாதிரி நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்கள் வந்து சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய ஸ்தலமானிய ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் வழிபாடு செய்து அற்புத நற்பலன்களை பெறக்கூடிய ராசின்னு தான் சொல்லணும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80% நல்ல ராசி தான் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் குரோதி வருடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய புத்தாண்டும் குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருடம் வரக்கூடிய ஒரு குரு வந்து குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வலயம்னா என்னன்னு தெரியுங்களா? நம்மளுடைய ராசி சரம் ஸ்திரம் உபயம்னு 3 அமைப்பு உடையது. அதில் ஸ்திர லக்னம் ஸ்திர ராசி இதுக்குள்ள எந்தெந்த அமைப்பு இருக்கோ அந்த அமைப்புக்குள்ளே வரக்கூடியதெல்லாம் குரு வலயம்னு சொல்லுவாங்க, குரு வட்டம். இதில் குரு வந்து ரொம்ப பலம் பெறுவார். இப்போ நம்மளுக்கு ரிஷபராசி வந்து ஸ்திர லக்னம் ஸ்திர ராசி இல்லைங்களா? அடுத்தபடியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மம், அடுத்தபடியாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விருச்சிகம், அடுத்தபடியாக பார்க்கும்போது கும்பம். இப்போ இந்த 4 அமைப்புலேயே ஸ்திரமாக வரக்கூடிய அமைப்புலெல்லாம் குரு வரும்போது ஒரு அபூர்வமான ஒரு விசேஷத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய வட்டத்திற்குள் அவர் வருகிறார். அப்போ அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது இந்த ரிஷபராசிக்காரங்க எதை கண்டும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். குரு நின்ற இடம் கெடும்னு சொல்லுவாங்க. அது என்ன அமைப்பு அப்படின்னா, குருவோடைய அமைப்பு நிற்கக்கூடிய அமைப்புக்கூடிய இடத்துல அந்த ராசிநாதர்கள் கொஞ்சம் சோம்பேறியாகவும் ஒரு அசால்ட்டாகவும் விளங்குவாங்க. ஆனால் அதே குரு வலயம் பட்டத்திற்கு வரக்கூடிய குரு பயிற்சி அந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்காது. அப்போ உங்களுடைய அமைப்புப்படி சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 1க்கும் 6க்கும் உடைய அதிபதி. அப்போ இந்த 1, 6 அமைப்புப்படிய ராசிநாதன் உங்களுடைய எத்தனாம் இடத்தை பார்க்குறாரு? 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 12ஆம் அதிபதி கன்னியை வந்து உங்களுடைய குரு பெயர்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அங்கே ஒரு நல்ல ஒரு பலன் கேட்டிங்கன்னா, 12 இவ்வளோ வருஷமாக நீங்கள் விரயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ வருஷமாக ஏதாவது ஒன்றுக்கு விரயம் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, ஒரு அந்த மாதிரி மருத்துவம், கர்ம வினை, இப்படி ஏதாவது ஒன்றுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்து ஓஞ்சு போய் இருப்பீங்க. இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு மூச்சு விடுற காலங்க. அப்போ இந்த மூச்சு விடுற காலத்தை ஏன்னா அவர் அந்த அமைப்பை பார்க்குறாரு. அப்போது சுப விரயம் உண்டு பண்ணும். 12ஆம் இடம்னா உங்களுக்கு விரயம்னு எடுத்துக்காமல் அங்கே சுப விரயத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார்.
அடுத்தபடியாக அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாம் இடம்? உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய அமைப்புக்கு 7ஆம் இடம். உங்களுடைய நீங்கள் அந்த இடத்துலேருந்து மேசம் ரிஷபத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு உங்களுடைய அமைப்புப்படி 5ஆம் இடமாகவும், இப்போ உங்களுக்கு 2 இடமும் இருக்கு இல்லையா, துலாவும் உங்களுடைய அமைப்பு தானே, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியாகவும் விளங்குறதுனால சுப விரயம் உண்டு பண்ணும். அடுத்தபடியாக என்ன பண்ண, உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகவே பார்க்குற யார் இல்லையா உங்களுடைய புதன் வீட்டை. அப்போ அந்த 5ஆம் அதிபதி குழந்தைகளால் நன்மையும் குழந்தைகளுக்கு நன்மையும் விளைவிக்கும். நல்ல ஒரு அமைப்பு. குழந்தைகள் இது வரைக்கும் எந்த வேலை போகிறது, எந்த விஷயத்தில் நான் செய்கிறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அவருடைய பார்வைப்பட்டு படிப்பில் மிகவும் பிரகாசமாக விளங்குவாங்க. இந்த படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உயர்ந்த கல்வி, ஆரம்ப கல்வி, நம்மளுடைய ஏஜ் வரிசைப்படுத்தினாலும் கல்விங்கிற ஸ்தானம் அங்கே ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசியை பார்க்குறாரு. விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த விருச்சிக ராசி உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடம்? 7ஆம் இடம். அப்போ உங்களுக்கு துலாமும் உங்களுடைய ராசிநாதன் அதிபதி, அவருக்கு 2ஆம் இடம். இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ 7க்கும் 2க்கும் உடையவர் பார்க்கறதுனால பெண்கள், பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிடும். ஒரு நல்ல அதிர்ஷ்டவசமான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு பாதியில் நிற்குது, வீடு கட்ட முடியல, ஒரு கடன் அடைக்க முடியலங்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் நீங்கள் கடன் அடைச்சிடுவீங்க. வீடு முழுமையாக அமைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்தது உங்களோட உடல் நிலையில் ஒரு தேஜஸ் விளைவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சுக்கிரனுடைய வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்? ஒரு தேஜஸ். அடுத்தது விருச்சிக ராசியை குரு பார்க்கும்போது ஒரு மைனஸும் உண்டு. உங்களுடைய வயிற்று கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், இதெல்லாமே உங்களுக்கு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏன்னா குரு பார்வைப்பட்டு ஒரு சில நோய்கள் மேலோங்கி வரும். அப்போ நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே டாக்டர்கிட்ட போய் இதை சரி பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உடனே மீண்டு வந்துடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு மகர ராசியை பார்க்குறேன். அப்போ உங்களுடைய ராசிக்கு மகர ராசி எத்தனாம் இடம்? 9க்குடைய அதிபதி. அப்போ 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலத்தை தானே கொடுப்பாரு. 9ங்கிற ஸ்தானம் என்னங்க? பாக்கிய ஸ்தானாதிபதி. அப்போ இந்த பாக்கியம் அப்படி அடையக்கூடிய அமைப்பு இத்தனை வருஷமாக இல்லாததெல்லாம் இந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்துரும். அப்போ குருவுடைய அமைப்பு சனி பகவானே பார்க்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி மகரத்தில் சனி பகவான். அப்போ குருவும் சனியும் சேர்ந்தா நான் தொழில் செய்ய முடியல. இப்போ நான் ஒரு பெண்கள் சொல்லுவாங்க, நான் பியூட்டிஷியனாக இருக்கேன், நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தேங்க, என்னால் வீட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும், வெளியில் வரவே முடியல, எனக்கு ஒரு கடை போட்டு பார்க்கணும், எத்தனையோ நான் முயற்சி பண்ண எனக்கு கிடைக்கலன்னு. கண்டிப்பாக இந்த வருஷம் பாக்கியஸ்தானாதிபதி உங்களுடைய பாக்கியமான ஒரு மகர ராசிக்குள்ள சனி பகவானுடைய அமைப்பையே அவர் பார்க்கறதுனால, அப்போ சனி பகவான் எங்கே இருக்காருங்களா? அடுத்தபடி கும்பத்திலே இருக்கார். அப்போ 2 வீடும் அவருடைய சார்ந்தது. அப்போ உங்களுக்கு ஒரு தொழில் ஸ்தானத்தை மிகுந்த ஒரு அமைப்போடு அமைச்சு கொடுத்துருவார். இதில் சில பெண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக, ஒரு சின்ன குழந்தைங்க, சின்னவங்க, விவரம் தெரியாத குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் மோசமாக இருக்குது. அதில் மந்திரியாகக்கூடிய சனி பகவானும் ராஜாவாகக்கூடிய செவ்வாய் பகவானும் சேரும்போது என்ன ஆகுங்க? ஒரு செவ்வாய் சனி சேர்ந்தாவே என்ன சொல்லுவாங்க? விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. அப்படி இந்த விபரீதமும் இருக்குது, ராஜயோகமும் இருக்குது. இதுதான் உண்மை அந்த இடத்துல. அப்போ ராஜயோகத்தையும் நம்ம வச்சுக்கணும், விபரீதத்திலேருந்து தப்பிச்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அப்போ இந்த அமைப்புக்குடையவங்க இந்த காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். அடுத்தது இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீரிச நட்சத்திரமும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ரிஷபராசிக்குள்ள இந்த 3 நட்சத்திர அதிபதிகள் யாருங்க? 3 பேருமே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். செவ்வாய் பகவான், ரோகிணி சந்திர பகவான், சூரிய பகவான். சூரியன், சந்திரன், செவ்வாய், இவங்க 3 பேர்களுமே சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு உயர்வு ஸ்தானத்தை கொடுப்பாங்க. அந்த உயர்வு ஸ்தானம் தலைமைக்குடையவர் சூரியன், மனதுக்கு மனோகாரகன் பத்தியா சந்திரன்,
தைரியத்துக்கு செவ்வாய். அப்போ ஒரு பெண் வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் அதிபதியும் அங்கே நட்சத்திரமாக விளங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடுங்க. அதில் இப்போ குரு பகவானும் சேருகிறார். அப்போ அங்கே செவ்வாய் குருவும், செவ்வாய் சந்திரன், செவ்வாய் சூரியன், இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த 4 கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது, நாளுடைய அமைப்பு இருக்கும்போது என்ன ஆகுங்க, 4ங்கிறது வண்டி, வாகனம், வீடு, இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். நீங்கள் என்ன செய்யணும் இப்போன்னா, 7 கன்னி பெண்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கன்னிமார் குழந்தைகளுக்கு 7 பெண்களுக்கோ இல்லை கன்னிமாருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு, கதம்ப சாப்பாடு, புளி சாப்பாடு, எலுமிச்சம்பழ சாப்பாடு, இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச வரை மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது எந்த விதமான சுப காரியமும் அங்கே தடங்கல் படாது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா, அங்காள பரமேஸ்வரி எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அங்காள பரமேஸ்வரி அது உங்களுக்கு மிகுந்த ஒரு உயரத்தை கொடுக்கும். அப்போ அதனுடைய மந்திரம் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் எந்த மந்திரமும் சொல்லாதீங்க, சிம்பிள் உங்கள் குலதெய்வத்தை சொல்லுங்கள். டெய்லி உங்கள் குலதெய்வத்தை ஒரு 9 முறை சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகு பகவான் உங்களுடைய ராசிநாதனுக்கு 11 ராகு இருந்தால் குபேரனை போல் வாழலாம்னு சொல்லுவாங்க. அது குரு வீட்டில் இருக்காரு. அது 12ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கார். அப்போ மீனத்தில் இருக்கும்போது நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு கொடுப்பாரு. கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. உங்களோட குழந்தைகள் டல்லாக இருக்காங்க படிப்புலனா, நல்ல ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாரு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ராசிநாதனும் புத்திநாதனும் உங்களுடைய தசா புத்தியும் திசையும் நல்ல திசையாக நடந்துச்சுன்னா 100% அதை நீங்கள் அனுபவிச்சிடலாம். அதன்படியும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அமைப்பை மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு விசேஷமான அமைப்பு. உங்களுடைய அமைப்புக்கு எத்தனாம் அதிபதியாக வராருங்க, சனி பகவான் 10ஆம் அதிபதியாக வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. அவருடைய ஸ்தானத்தை 9ஆம் அதிபதியாக குருவும் பார்க்குறாரு. அப்போது சனி பகவான் ஆதிக்கம் பெற்றுவார் இல்லைங்களா. சனியும் குருவும் பார்வை பெற்றாலோ, சாரம் பெற்றாலோ, இல்லை இவர்கள் சேர்க்கை பெற்றாலோ அங்கே ஒரு சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் வெளி உலகத்திற்கு சொந்த தொழிலை செஞ்சு இந்த வருஷம் நீங்கள் நிலைநாட்டிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பணம் சம்பாதிக்கக்கூடியவர். குரு பகவான் தங்கம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். அப்போ 2 பேரும் சேரும்போது தங்கத்தில் ரொம்ப முதலீடு செய்வீங்க பெண்கள் இந்த வருஷம். இது உங்களுக்கு விசேஷமான காலமாக இருக்குது. இதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் நீங்கள் பிரித்து எடுத்து வழிமுறை நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இது விசேஷமான ஒரு அமைப்பாக விளங்கும். இப்போ நாம் ரிஷப ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். உங்கள் ராசி இது சந்திரன். இதை நீங்கள் லக்னமாகவும் எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துக்கும் இந்த பலன் பொருந்தும், ரிஷப ராசிக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குரு வருகிறார். அப்போ சொல்லுவாங்க, ஜென்ம குருவாச்சே, ஜென்ம குரு படாத பாடுபடுத்திரும், ஊரை விட்டு வெளியே துரத்திரும், நிம்மதியே இருக்காது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லும். உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நாம் வெறும் ஜென்ம குருவை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்துக்கு குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு குரு பகவான் யார்? 8 மற்றும் 11ஆம் அதிபதி. 8 அப்படின்னா ஆயுள் ஸ்தானம், கண்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, மறைமுக பணம், ஷேர் மார்க்கெட், சீட்டு, எம்எல்எம் இதில் எல்லாமே பணம் வருது இல்லைங்களா. இதெல்லாமே 8ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் பணம் வரும். அப்போது இந்த 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு வருகிறார் இல்லையா. அப்போ 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு கண்டங்கள் விலகும், ஆயில் குறைபாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. 8குடையவர் லக்னத்துக்கு வந்தால் பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக கிடைக்கும், ஒருவரை யூகிக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும், மைண்ட் பவர் அப்படிங்கிறது 8ஆம் இடம் தாங்க சார். அப்போ அது லக்னத்துக்கு வரும் பொழுது மூளை அதிகமாக வேலை செய்யும், யோசிக்கக்கூடிய தன்மை, பிரபஞ்சத்தினுடைய சக்தி, இதெல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து அவரே 11ஆம் அதிபதி ஆகிறாரே. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க, லாபம், மூத்த சகோதரன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள்,
பணம் வரக்கூடிய இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, அந்த பணம் எல்லாமே 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தாராளமாக வந்துவிடும். அப்போது 11ஆம் அதிபதியே லக்னத்தில் இருக்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிக லாபங்கள் கிடைக்கும். ஒரு தொழிலே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூத்த சகோதரனுடைய அன்பு, அவர்களுக்குள்ள உங்களுக்கு சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா 11ல் வேறு முதல்ல ராகு இருக்காரு. அப்போது 11ல் ராகு பாவகிரகம் ஒன்று இருக்குது, 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 10ல் ஒரு பாவி, 11ல் ஒரு பாவி, 11ஆம் அதிபதி லக்னத்தில். அப்போது தீராத, அதாவது எத்தனை வருடங்களாக நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த சாதனை இந்த வருடம் நடக்கும். இதை விட பாருங்கள், உங்களுக்கு இனி 7.5 சனி வர்றதுக்கு 5 வருட காலங்கள் இருக்குது. இப்போ மீனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது இங்கே வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். ஏகദേശம் 1 வருஷம் போயிடுச்சு. திருக்கணித முறைப்படி 1.5 வருடங்கள் போய்விட்டது. இப்போது இந்த குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறத விட அடுத்த வருடம் இங்கே வந்துடுவார், மிதுனத்துக்கு வருவார். அப்போ மிதுனத்துக்கு வரும்பொழுது இன்னும் யோக காலம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 8, 2, 11, 2 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. என்னங்க அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க, ஒன்றும் வரமாட்டேங்குதே அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை ஓடிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. அல்லது லக்ன ரீதியாக திசைகள் சரியில்லை அப்படின்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள். நிச்சயமாக கோச்சார ரீதியாகவும் கிரகங்கள் உங்களை கண்டிப்பாக உதவிகள் புரிவாங்க, அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போது 5 வருடத்திற்கு வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 5 வருஷத்துக்குள்ளே நல்லா சம்பாரித்து சொத்து பத்தெல்லாமே வாங்கி நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய வம்சத்துக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பண பலத்தை நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே இருக்கும் பொழுது சனி பகவான் 10ல், அடுத்த சனி பயிற்சியில் பார்த்துட்டிங்கன்னா 11ல் இருக்கும்பொழுது கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதே போல் 10ல் இருக்கும்போது தொழிலை கொடுத்தே ஆகணுங்கிறது விதி. தொழில் ரீதியான அனுபவங்கள், லாபங்கள் ரீதியான அனுபவங்கள், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி தொழில் பண்ணணும் எல்லாத்தையுமே கொடுத்துருவார். குருவும் நல்லா இருக்கிறார். அதனால் குருவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜென்ம குரு அப்படின்னு பயப்படவே வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அவர் லாபஸ்தானாதிபதி, லக்னத்துக்கு வருகிறார், லாபத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. இப்போது இது பொதுவாக நம்ம குரு 2ஆம் வீட்டுக்கு வந்தால் என்ன மாதிரி, லக்னத்துக்கு வந்தால் என்ன மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பலன். இப்போது இந்த 6 ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க, அந்த கிரகத்துக்கு ரீதியாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். 6 ராசி கட்டங்கள் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த 6 ராசி கட்டங்களில் உங்களுக்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருந்தால், அதாவது லக்னம் அப்படின்னு சொல்லலாம், லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதினு சொல்லலாம், அவர் தான் சுக்கிரன் தான். இவர் இந்த 6 ராசி கட்டங்களில் இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி, கண்டச்சனியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க. இப்போது இந்த சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன், பதவி உயர்வு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது, உங்களுடைய தரம், உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு வழக்குகள், உத்தியோகம், போட்டி தேர்வு இதெல்லாமே 6ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படின்னு உங்களுக்கு சித்தி உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சுக்கிரனுடைய இந்த வீட்டில் சுக்கிரன் இருந்து அது குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு கடன் இருந்தால் கண்டிப்பாக விலகிரும். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நோய் ஏதாவது இருக்குது, நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நோய் தீர்வதற்குள்ள நல்ல மருந்துகளோ நல்ல மருத்துவரோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. கேஸ் நடந்துட்டுருக்கு, எப்போ ஜெயிக்கும்? சுக்கிரனுடைய இந்த 6 ராசி கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் கேஸ் மூவ் பண்ணுங்க, கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக போவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஆகிறார் இல்லைங்களா குரு பகவான், அதனால் லாபங்கள் அதிக. இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து இன்னொரு வேலை பார்க்கும் பொழுது அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து போட்டித் தேர்வு அப்படின்னு எழுதிட்டு இருப்பீங்க, அரசு போட்டித் தேர்வுகள் எழுதிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கிரன் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது இந்த டைமில் நீங்கள் போட்டித் தேர்வு எழுதினால் உங்களுக்கு அது சாதகமாக வரும். நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய
புதன் பகவான் இந்த 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்து விட்டால்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இல்லைங்களா, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதெல்லாமே 2ஆம் இடம் தான். அப்போது உங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை உண்டு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைந்தே தீரும். ஒரு நல்ல வரன், ஒரு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் இல்லைங்களா, அப்போ பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் ஆகி 5ஆம் வீட்டையும் குரு பார்க்கின்றார். அப்போ பொதுவாக 5ஆம் வீட்டை குரு பார்த்தாலே குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அப்போ அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அல்லது இந்த ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்குமா, இல்லை குழந்தை பிளானிங் இப்போ பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குருவினுடைய பார்வை புதன் மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா அது எடுக்க வேண்டாம். ஏன்னா அது பணம் வேஸ்ட், மணி வேஸ்ட்டு தான். குரு தான் உங்களுக்கு புத்திரகாரகன். அப்போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அப்போ குரு புதனை பார்த்தால் மட்டும் குழந்தைக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் உண்டு, விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு புதனை பார்க்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு, மனை, சொத்து சுகங்கள், இடம் இதெல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போது இந்த சூரியனை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இடமோ வீடோ சொத்துக்களோ அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்திலையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான, அதுவும் எப்படிங்க 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எப்படியெல்லாம் நினச்சி வச்சுருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் வீடு அமையும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டை குரு பார்க்கின்றார். 7ஆம் வீட்டை குரு பார்த்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும், வரன்கள் தேடி வரும். ரொம்ப வருஷமாக 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பார்வை 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு 7ஆம் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது நிச்சயமாக ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை இந்த 6 கட்டத்தில் இந்த 6 கட்டத்தில் செவ்வாய் இருந்து குரு அந்த செவ்வாயை பார்த்து விட்டால், குருவினுடைய தொடர்பு இந்த செவ்வாய்க்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டு. 100க்கு 200% உண்டு. வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், சொந்த ஊருட்டு வெளியே போகிறது, பூர்வீகத்துட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள், தீர்த்த யாத்திரைகள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அந்யூனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதியான தூக்கம். 12ங்கிறது நிம்மதியான தூக்கம், பயணத்தை சொல்லக்கூடிய இதெல்லாமே இருக்கிறதுனால நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பயணத்தில் ஒரு சந்தோஷங்களும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. ஏன்னா அவர் தானே தொழில்காரகன். சனி தானே உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், தொழிலை கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா 10ல் சனி இருக்காரு. உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துல சனி பகவான் வந்துட்டால் தொழிலை நிச்சயமாக அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும், அதில் மாற்றமே இல்லை. அப்பா 9ஆம் இடங்கிறது அப்பா சொத்து, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது, உயர்கல்வி,
இந்த இத்தனை அம்சங்களும் இந்த நல்ல பலன்கள் எல்லாமே 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதும், உங்கள் மூலமாக தந்தைக்கு ஒரு சிறப்பான வாழ்வும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் கோவில் கட்டலான் இருக்கீங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருந்தால் கோவில் கட்டுமான பணிகள் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 10ல் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான், 11ல் ராகு இருக்கிறதுனால தொழில் லாபம் இதெல்லாமே குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உண்டான 5 வருட பலன்களில் இதுவும் ஒரு பலனாக இருக்குது. அதனால் உங்கள் தசாபுத்தி பார்த்துக்கோங்க. ஜாதகத்தில் தசாபுத்திக்கு உண்டான இறை வழிபாடுகளும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இறை வழிபாடும் செய்யும் பொழுது இந்த 5 வருட காலத்தில் உங்கள் வம்சத்துக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொத்தும் கூட உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் இந்த குரு பகவானும் இந்த சனி பகவானும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. சரி, இப்போ நம்ம 7 கிரகத்துக்கும் சொல்லியாச்சு. அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ராகு இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. ராகு லக்ன ரீதியாக என்ன பாவகத்தை, நல்ல பாவகமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். அதே மாதிரி ஒரு தீய பாவகமாக இருந்து விட்டால் அதனுடைய தீய பலன்களை கொஞ்சம் குறைச்சி நல்ல பலன்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து கேது பகவான், இந்த கேது 6 கட்டங்கள் இருந்துட்டாலும் சரி, கேது என்ன செய்வார்? ஞானம், அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்வது, தனிமை, தன்னை உணரக்கூடிய தன்மை, ஒரு நல்ல குருவை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதற்குண்டான ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. ஸோ ராகு கேதுக்களை குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட குரு ராகுவை பார்க்கும்பொழுது பிரம்மாண்ட பண வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் குரு கேதுவை பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமான ஞான வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.